எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள். கை ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஃப்ரைடே. ஸோ கோயிலுக்கு இங்கே வந்து இன்னும் போகலை, 1 month ஆச்சு. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஓகே, கோயிலில் போய் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே பை. ஓகே, சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ராமில் தான் போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஈவினிங் 6:30 மேலே ஆயிடுச்சு. இன்னும் இங்கே க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது கோயில் வந்து 6:30 to 8:30 போட்டிருந்தது. ஸோ அதனால லேட்டாக தான் கிளம்புனோம். 45 minutes ட்ராவல் வேறு. சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு. இங்கே வழக்கம் போல் அந்த கார்டு சிப் கார்டு வந்து டேக் பண்ணணும். அவங்க பண்ணிட்டாங்க. நான் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என் கார்டு ஒர்க் ஆகவே இல்லை. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. எல்லா இதுலேயுமே போய் பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு இதில் காட்டிச்சு, இல்லை ரீசார்ஜ் பண்ணணும், டாப்அப் பண்ணணும், கார்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு காட்டிச்சு. பட் 2 daysக்கு முன்னாடி தான் நான் ஒரு 10 euro வந்து டாப்அப் பண்ணேன். சரி ஓகே, அங்கே ஓவி சர்வீஸ் சென்டர்னு ஒன்று இருக்கும், டிக்கெட் சர்வீஸ் பண்ணுறது. அவங்ககிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் லைனில் நின்றுட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்கள் இது வந்து 30 euroக்கு மேலே இருந்தால் தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் அதுக்கப்புறம் ஒரு 20 euro திரும்ப ஒரு டாப்அப் பண்ணேன். நாங்கள் வந்த அவசரத்தில் பஸ்ஸு இது ட்ராம் போயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ட்ராமுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 minutes ஒன்ஸ் ட்ராம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட்டு ட்ராம் இதில் தான் போகிறோம். டிரைவர் லேடி தான் இருந்தாங்க. ட்ராம்குள்ளே ஏறியாச்சு. கியூட்டி பை, கியூட்டி பையா. புது ஷூ, புது ட்ரெஸ்ஸு, கலக்கிற பேபி. ஓகே, கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து 1 month ஆச்சு. சரி கோயில் எதுவும் போகல. ஒரு நாங்களும் கூகுளெலாம் சர்ச் பண்ணோம். அதில் வந்து 100 kilometer 200 kilometer தான் இருக்குன்னு கோயில் இருக்குன்னு காட்டிச்சு. நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி துர்க்கை அம்மன் ஒரு டெம்பிள் வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸில் விட்டட்ஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணேன். நல்லா ஆன்மீக இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஒரு 2 weeksஆக பிளான் பண்ணோம். பட் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருந்தனால ஃப்ரைடே போக முடியல. அங்கே இந்த கோயில் வந்து செவ்வாய் ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுவும் 6 to 8:30 ஈவினிங் மட்டும்தான் ஓப்பன். சரி ஓகே, இந்த வீக்காவது போயிடலாம், கிருஷ்ண ஜெயந்தி அதுமா போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சரி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் இந்த சைட் போகிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனோம். வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். தேஷ்னா விளையாடிட்டே வந்தா. அவள் ஸ்டாலர்லேயே உட்காந்துக்கிட்டா, சீட்டில் உட்காரல. ஸோ இந்த சீட் பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருந்தா. ஓகே, ட்ராம்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் போனோம். ஏன்னா 45 minutes ட்ராவல். ஸோ ட்ராம் நாங்கள் இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துருச்சு. ஸ்டாப்பிங் வந்தோடனே நம்மளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிருந்தோம். அங்கே வெளியிலே அந்த செக் அவுட் பண்ணுற அந்த டேப் பண்ணுறது இருக்கும். ஸோ அங்கே நான் வந்து டேப் ஏன்னா அங்கே செக்இன் பண்ணணும், இங்கே செக் அவுட் பண்ணணும். இப்படி செக் அவுட் பண்ண மறந்துட்டுன்னா அந்த ட்ராம் லாஸ்ட்டு எங்கே போய் நிற்கிதோ அது வரைக்கும் எவ்வளோ ஆகுமோ அந்த அமௌண்ட் எடுத்துருவாங்க. அது ஒரு 20 euro ஆனால் கூட எடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம்.
ஸோ 2 ஸ்டாப்பிங் தான் இருந்துச்சு அந்த நம்ம ஏறினதுக்கும் இங்கே இதுக்கும். சரி ஓகே தேஷ்னா வச்சுட்டு உட்கார முடியல. அவள் வந்து ஒரு இடத்துல உட்காரல சீட்டில். உங்கள் டேடி நான் ஸ்டாலர் வச்சு நின்றுக்கிறேன்னு அவர் நின்றுக்கிட்டாரு. அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தா. கேட்குறீங்க என்னது கோயிலை காணுமா? பஸ்லேருந்து இறங்கினதும் இந்த சைடு பார்த்தோம். பட் ஒன்றுமே தெரியல. சரி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும்போது மேப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சது. சரி ஓகேன்னு நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லாம் காரில் தான் வந்திருக்காங்க. இன்னும் கார் வாங்கணும். நெக்ஸ்ட்டு அதான் பிளானில் இருக்கோம். சவுண்டு கேட்குது. இது அடிக்கிறது மணி அடிக்கிறது. அது மேலே இருக்குது பாருங்க. வந்துட்ட கோயிலுக்கு. ஆனால் கோயில் வந்து பார்த்தா 2nd ஃப்ளோரில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இடத்துலேயே போட்டுருந்துச்சு துர்க்கை அம்மன். நாங்கள் ஏதாவது லிஃப்ட் ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்டாலர் வச்சுருக்கனால. சரி ஓகே உள்ளே போகலான்னு போனோம். லிஃப்ட் இல்லை 2nd ஃப்ளோர் தான் சொல்லிட்டு கீழே ஸ்டாலரை பார்க் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு 6:30க்கு மேலே. இது வந்து விநாயகர். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் இது பண்ணாங்க, அர்ச்சனை பண்ணாங்க. ஒரு 5 சாமி இருந்தது. எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்ணாங்க. நாங்களும் ஒரு அர்ச்சனை சீட் வாங்கினோம். ஒரு 10 யூரோ, 5 யூரோ, 2.5 யூரோக்குன்னு எல்லாத்தையும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 யூரோக்கு மட்டும் அர்ச்சனை சீட் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து முருகர் சாமி இருந்தது. இந்த சைடு முருகர், வள்ளி தெய்வானி 2 இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்ட்டு. எல்லாம் சின்ன சின்ன சாமி தான். ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருந்தது. சின்ன ரூமில் தான் வந்து சாமி வச்சுருந்தாங்க. இந்த கோயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீலங்கன்ஸ் தான் கட்டினது. இங்கே இருந்தவங்களும் வந்து ஃபுல்லாக ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ் பேசினாங்க. பட் எல்லாமே ஸ்ரீலங்கன்காரங்க தான். எல்லாருக்குமே வளையல் கொடுத்தாங்க. நாங்கள் கூட எடுத்தோம். தேஷ்னாக்கு வளையல் எடுத்தோம். நானும் வளையல் எடுத்துக்கிட்டேன். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின கோயில் இது வந்து ஸ்ரீலங்கன்ஸால். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேர் திருவிழா மாதிரி வைப்பாங்க. ஜூன் 2nd வீக் சண்டே வந்து தேர் திருவிழா மாதிரி வைப்பாங்க. இந்த சைடு எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த தேர் வந்து உள்ளே வரும்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். நிறைய கூட்டம் வரும், ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்த எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. சாம்பார் சோறு, அப்புறம் வந்து சுண்டல், அதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அங்கேயே ஒரு மினி ஹால், அதாவது ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அங்கே மேரேஜ்லாம் நடக்குமா. 50க்கு மேற்பட்ட கல்யாணம் வந்து அங்கே நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து பாடசாலையாகவும் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்லாம் இங்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க, படிக்கிறவங்க வந்து படிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கும்பிட்டாச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம். இங்கே பாருங்கள் என் படகு நல்லா இருக்குல்ல. நான் எடுத்தேன் பிங்க் கலரில் எடுத்தேன், சூப்பராக இருந்தது. ஓகே, ஒரு நல்ல மன நிறைவோடு ஒரு துர்க்கை அம்மனை வழிபட்ட ஒரு நல்ல ஃபீலிங்கோட குட் வைப்ஸோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெதர்லாண்ட்ஸ்லேயும் எப்படி தமிழ் கோயிலெலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், தேஷ்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டா. இப்படி தான் பஸ்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சைடு போவாள். டிரைவரே சொன்னாங்க இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்தாலும் கேட்கல. டைம் வந்து நைட் 9:30 ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோலையும் நான் கண்டிப்பாக நெதர்லாண்ட்ஸை பற்றி பல இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.